சசந்து இப்ப எங்கடி என்னடி பண்ண போற? தூண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டா? ஆமா மச்சி, நான் இன்னைக்கு சாயங்காலம் சாப்பாடு மீனை பிடிச்சி குழம்பு வச்சிருவோம். மீன் பிடிக்கிறியா? மதியானம் குழம்பு வச்சிடலாமா? நல்லா நான் பெரிய மீனா பிடிச்சிட்டு வந்து காமிக்கிறோம். சரி போய் பிடிச்சிட்டு இன்னைக்கு மதியானத்துக்கு மீன் குழம்பு வச்சிருவோம். ஏய் பிடிச்சிட்டியாடி தங்குண்டி? கொண்டாங்க. இந்த பாருங்க என் பேரப்பிள்ளை இன்னைக்கு மதியம் மீன் குழம்பு வச்சு கொடுங்க அம்மாச்சி, நான் பிடிச்சி தரேன்னா நான் பிடிச்சிட்டான் பாருங்க. நிறைய பிடிச்சிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த பாருங்க நாங்க ஏற்கனவே பிடிச்சி வச்சிருக்கோம். இந்த கிடக்க பாருங்க, இந்த ஓடிட்டு இருக்கு பாருங்க. எல்லாத்தையும் பிடிச்சிக்கிட்டு காமிக்கிறேன். நாங்க ஒரு அண்ணன் கூடையில விராமீன் வச்சிருக்கோம். சென்னதான் ஒரு 5 இது மாட்டேன்ச்சு, அதை வச்சிருக்கோம். மீனை பிடிச்சிட்டு காமிக்கிறோம் உங்கள்கிட்ட. நீ மதியானம் குழம்புக்கு என்னடி நிறைய வண்டி பிடிச்சிருக்க? இன்னைக்கு மதியம் குழம்பு வச்சிடலாம்ல. இந்த பாருங்க வச்சிடல பெரிய விராமீன். எங்க விராமீன் ஒண்ணு பிடிச்சிருக்கேன். சரிடி தாங்க, இன்னைக்கு மதியானம் குழம்பு வச்சிருவோமா? இன்னைக்கு லீவுக்கு மீன் பிடிச்சிட்டேன். பாதி இது வறுத்துருவோம். நாளைக்கு அப்பா வராங்களா, அதனால நாளைக்கு குழம்பு வச்சு பாதி வறுத்துருவோம். சரி, குழம்பு வச்சு அப்பாவுக்கு கொடுத்துடலாம். இந்த பாருங்க நாங்க நிறைய மீன் பிடிச்சிருக்கேன். நானு குட்டி குட்டியா தான் முடிஞ்சு, கிட்டியா போட்டதுக்கு நல்லா பெரிய சென்னை. இந்த பாருங்க நல்லா பெரிய சென்னை, இது குட்டி சென்னை, இது ரொம்ப குட்டி சென்னை, இது கொஞ்சம் பெருசு. இதான் பெரிய விராமீன். சுத்தம் பண்ணிட்டு மதியானம் குழம்பு வச்சிருங்க மச்சி. சரிடி தங்கம், வச்சிருவோண்டி. போமா எடுத்துட்டு விராமீனை தூக்கி போடு. வாங்க. இப்போ காலையிலேயே இந்த மீன் பிடிச்சோமா, இந்த பிடிச்ச மீனை இப்போ அரிஞ்சு சுத்தம் பண்ணிடலாம். சுத்தம் பண்ணிட்டு போய் குழம்பு வச்சிருவோம். இப்படி எல்லாம் மீனெல்லாம் துடிச்சிக்கிட்டு எப்படி குதிக்குது பாருங்க. இதான் துடிக்க பிடிச்சி உசுரோட குழம்பு வைக்கிறது. இதுமாரி வச்சோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கெல்லாம் இந்தமாரி எல்லாம் அது மாதிரி பிடிச்சி குழம்பு வைக்க கிடைக்குமா என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மீனெல்லாம் இப்போ கட் பண்ணி எப்படி பலன்னு வெள்ளை வெள்ளையன்னு சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பார்த்தீங்களா? இப்படி தேய்ச்சி கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது சென்னை மீன், இதெல்லாம் குழம்பு வைக்க. இது விராமீனும் சிலேப்பியும். இது வறுக்கிறதுக்கு அரிஞ்சு வச்சிருக்கேன். குழம்பு வச்சுட்டு சூப்பராக சாப்பிட்லாம் வாங்க. இன்னைக்கு குளத்துல மீன் பிடிச்சோமா, மீன் பிடிச்சிட்டு இந்த சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை நம்ம வறுத்துக்கலாம். இது சிலேப்பி மீன், இது விராமீன். சின்ன மீன் தான், அதனால கொஞ்சமாக தான் இருக்குது. இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுருவோம். அப்புறம் தனி மிளகாத்தூள் இந்த ஸ்பூனால் ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட போடுறேன். அப்புறம் இது எல்லாம் நம்ம எப்பவும் குழம்பு வைக்கிற மிளகாத்தூள், அதில் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்புறம் தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்குவோம். அவ்வளோதான், எல்லாத்தையும் சேர்த்து பெசரி வச்சிடலாம். ஒரு சின்ன தக்காளி, கொஞ்சோண்டு சோம்பு போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதையும் இதோட சேர்த்து நம்ம பெசரி வச்சிடலாம். அவ்வளோதான். அப்புறம் நான் தேங்காயெல்லாம் சேர்க்க மாட்டேன். இது ஒரு 10 நிமிஷம் பெசரி ஊற வச்சுட்டு நம்ம வறுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அப்படியே மீன் இப்போ பெசரி வச்சோமா, அந்த மீனை இப்போ வறுத்து எடுத்துடலாம். இப்போ தோசைக்கல்லில் எடுத்து நான் போட்டேன். ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்துட்டு நம்ம பரட்டி விட்டுக்குவோம். மீன் பிடிச்சி மீன்லாம் சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் இப்போ அந்த மீன் குழம்பு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ குழம்ப தாளிச்சிருவோமா. கொஞ்சோண்டு சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. வெந்தயம் போட்டுக்குவோம். நல்லா அந்த ஸ்பூனால் 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் கொஞ்சம் நிறையவே போட்டோம்னா நல்லா வாசமாக நல்லாயிருக்கும்.
நல்லா வெந்தயம் வெடித்து வரட்டும். வெந்தயம் நல்லா பொரிஞ்சு நல்லா சவந்து வந்துட்டு இப்போ வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் அதோட சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிட்டு நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துட்டு இப்போ அதில் 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். நல்லா நம்ம கொல்லையில் உள்ள கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க. உடனே பறிச்சிட்டு வந்து உடனே நான் குழம்பு தாளிச்சேன். இது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். அப்புறம் வந்து இந்த குழம்பு கரைச்சி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஏற்கனவே நான் மீன் குழம்பு எப்படி இருப்பேன்னு போட்டிருக்கேன். அதேமாரி தான் கரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இப்போ குழம்ப தாளிச்சு விட்ருவேன். தேங்காயெல்லாம் சேர்க்க மாட்டேன் மீன் குழம்புக்கு, ஏற்கனவே நான் போட்டிருக்கேன், அதை பார்த்துங்க. இதை கொஞ்சம் இந்த மீன் குழம்பு நாட்டு மீன் குழம்பு நம்ம உசுரோடு பிடிச்ச மீனா, அதனால் கொஞ்சம் நீக்காக தண்ணியாக வச்சோம்னா டேஸ்ட்டு செமையாக இருக்கும். கொஞ்சம் நீக்காக தான் வைக்கணும், திக்காக வைக்கக்கூடாது. பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு தண்ணியாக வச்சுக்கிங்க. இது கொதித்து வர்றதுக்கு நம்ம மீன் போட்டு இறக்கையில் செமையாக இருக்கும், நல்லாயிருக்கும். இது கொதிக்கட்டும். கொதித்த பிறகு தான் மீனெல்லாம் போடணும். குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இப்போ வந்து நம்ம மீன் மாங்காயும் போட்டுடலாம். இது நம்ம கொல்லையில் உள்ள மாங்காய், இது கரையவே கரையாது, அதனால நான் மீனோடையே போட்டுருவேன். அவ்வளோதான். நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு இறக்குறப்ப பார்ப்போம். குழம்பு ரெடி ஆகிட்டு, சூப்பரான குழம்பு, மீன் குழம்பு, நாட்டு மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு. வாங்க எல்லாரும் சாப்பிடுவோம். இப்போ தான் வந்து மீன் வறுத்தேன்னா வறுக்கையிலே எல்லாமே வறுக்கிற போதே சாப்பிட்டுட்டாங்க. சாப்பாட்டுக்கெல்லாம் மீனே வைக்கல. இப்போ எனக்கு தான் 2 பீஸு நான் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எல்லாரும் சாப்பிடுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.